வணக்கம். மார்கழி மாத பிரதோஷம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாத பிரதோஷம் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. பலவித வாசனை திரவியங்களை கொண்டும் திருமஞ்சனம், சந்தனம், மஞ்சள், பன்னீர், பால், தேன் இது போன்ற முக்கிய அபிஷேகங்களும், வில்வம் மற்றும் பலவித வண்ண மலர்களால் அர்ச்சனைகளும் தீப ஆராதனைகளும் காண்பிக்கப்பட்டு, மேலும் பலவித வண்ண மலர்களால் அருள்மிகு மூலவர் சுந்தரேஸ்வரர், அன்னை ஸ்ரீ மீனாட்சியையும் நந்திய பெருமானையும் அலங்கரிக்கப்பட்டது. வேதங்கள் முழங்க தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. மேலும் பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மார்கழி பிரதோஷத்தின் சிறப்பு. தேவ மாதம் எனப்படும் மார்கழி பிரதோஷம் மிகுந்த பலன்களை கொடுக்கும் வல்லமை பெற்றதாகும். பிரதோஷ வழிபாட்டால் சிவபெருமானையும் மற்றும் பெருமாள் அருளுடன் குருவின் அருளும் கிடைத்து பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் பெருகும், வெற்றிகள் உண்டாகும். குறிப்பாக வருடத்தின் தொடக்கத்தில் வந்திருக்கும் பிரதோஷம் புதிய ஆண்டிற்கான நல்ல தொடக்கமாக அமைந்துள்ளது. இம்மாதத்தில் குருவின் ஆதிக்கம் அதிகம். எனவே பிரதோஷ வழிபாடு குருவின் அருளையும் சேர்த்து தரும். மார்கழி மாதம் சிவபெருமான் மற்றும் பெருமாளுக்கு உரிய மாதம் என்பதால் சிவபெருமானையும் பெருமாளையும் சேர்த்து வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும். கடன் நோய் நீங்கவும் சனீஸ்வரனின் அருளை பெறவும் உகந்தது. புதிய ஆண்டின் முதல் நாள் பிரதோஷம் வெற்றிகளை பெற உதவும். வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். மோட்சம் அடைவதற்கு வழிவகுக்கும். பிரதோஷ வழிபாட்டுகளுக்கான ஏற்பாடுகளை ஆண்டிப்பட்டி பிரதோஷ குழுவினர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். நிலவன் டிவி செய்திகளுக்காக தேனி மாவட்ட சிறப்பு செய்தியாளர் தனலட்சுமி. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் நம சிவாய. அனலே நம சிவாயம், அழலே நம சிவாயம், கனலே நம சிவாயம், காற்றே நம சிவாயம். புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. சிவவும் நம சிவாய. கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி. ஹரவும் நம சிவாய. புனலே நம சிவாயம், பொருளே நம சிவாயம், புகழே நம சிவாயம், புனிதம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய.